ஆமாங்க. அவர் மக்கள் இயக்கத்தில வச்சு பண்ணிகிட்டு இருந்தாரு. நெறைய அவர் மட்டும் இல்ல, இவர் சொன்ன மாரி இந்த நடிகர் மட்டும் இல்ல, நெறைய சூர்யா பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காய்ங்க. ஆனா விஜய் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, மக்கள் இயக்கமா ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனா என்ன ஒன்று, இந்த அளவுக்கு ஒரு கெரியர் பீக்கில் இருந்துட்டு யாரும் வரமாட்டாங்க. இது வந்து ஒரு ரஜினி எதிர்பார்த்தோம், தலைவர் வரல. அது சின்ன ஒரு ஏமாற்றம் தான். அவர் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி வேறு லெவலாக வந்திருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, அவர் வரும்போது நிறைய மேலே ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அவர் சங்கி, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி, அவர் கர்நாடகா அப்படி இப்படின்னு சொல்லி அவரை அதில் வந்துட்டு கொரோனா டைம் வேறு. ஸோ அவரால் வெளியே வர முடியாது. அவர் வேறு கிட்னி இது மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும். அது ஒரு ரீசன். ஸோ நிறைய ரீசன் உள்ளே இருந்துச்சு. பட் அவர் சொன்ன ரீசன் வந்து உடம்பு சரியில்லைன்றது. அதை நம்ம எதுக்கு தான் வேறு வழி இல்லை. ஸோ அது ஒரு பேட் லக்கு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் வேறு சான்ஸ் கிடையாது. எனக்கு விஜய் தான் கடைசி நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் எடப்பாடியும் ஸ்டாலினும் தான். ஸோ ஏன்னா நம்ம சீமான் ஒருத்தர் இருக்கார். சீமானுக்கே நம்ம வந்து ஆதரவு கொடுக்கலாம். நான் என்ன ஒன்று, சீமானுக்கு வந்து மக்கள் வந்து இப்போ தான் 8% கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் ஒரு 30% வரத்துக்கு இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 20 வருஷம் ஆகும், 25 வருஷம் ஆகும்னு வச்சிங்களேன். அதுக்குள்ளே நம்ம வயசெல்லாம் தாண்டி தாத்தாவாயிரும் வச்சுங்க. அது கஷ்டம். அதுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியாது நாட்டில். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக விஜய்க்கு ஒரு இது கொடுக்கலான்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட இடத்துலலாம் பேசுகிறாங்க. நான் பேசுகிற இடத்துலலாம் நிறைய எங்கே பார்த்தாலும் இந்த விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.